பிடியதன் உருவமை குழமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளில் வடிவினர் பயில் வழி வலம் முறை இறங்கி ஈசானம் தற்புணம் வாமதேவம் மகரம் சத்தியசாதம் எம்பெருமானே பஞ்சாட்சர மூர்த்தியினுடைய ஈஸ்வரனுடைய திருவடியை வணங்கியும் ஈஸ்வர பட்டம் பெற்ற எப்போதும் தர்மத்தின் வழியே பின்பற்றுபவர்களுக்கு அருள கொடுக்கக்கூடிய அண்ணல் சனீஸ்வரனுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார். மேசராசி 6/3/2026 வெள்ளிக்கிழமை கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார். திருக்கணிதத்திலையும் ஒரு வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது வாக்கியத்துல பயணிக்கக்கூடிய நேரத்திலேயாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்குமா? வாக்கியத்துல பயணிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல செய்தி வருமா? நம்ம குடும்பம் பொருளாதாரம் கைகூடுமா? குழந்தை பாக்கியம் பெறுமா? புத்திர பாக்கியம் வருமா? நீண்ட நாள் திருமண தடை நீங்குமா? தொழில் முன்னேற்றம் அடையுமா என்ற கேள்வி எல்லோருக்கும் உண்டு. என்னல் உட்பட எல்லோருக்கும் உண்டு. அவங்களுடைய கர்ம பலனை, அந்த 5ஆம் இடத்துக்குரிய பலனை நானும் அனுபவிக்க வேண்டும், நேயர்களும் அனுபவிக்க வேண்டும். அப்ப அந்த வகையிலே மேசராசிக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டுல வரக்கூடியது உங்க சனீஸ்வர் விரயம். உங்க ராசிக்கு 3ல குரு, ஒரே வார்த்தை தான். 11ல ராகு நல்லாவே இருக்காரு. விரயமானாலும் சுப விரயமா ஆக்கிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக எந்த சொத்தா இருந்தாலும், எந்த உறவுகளா இருந்தாலும், எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விடும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த வகையிலே மேச ராசிக்கு வேண்டிய நெருப்பு சம்பந்தப்பட்ட சரராசி, பஞ்சபதத்துல நெருப்புக்குரிய ராசி. உங்களுக்குரிய தொழிலை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக செகண்டரியாக இந்த கலிகாலத்தில், இந்த யுகத்துல, இந்த கலியுகத்துல நமக்கு 4 தொழில் தெரிஞ்சாதான் ஏதாவது ஒரு தொழில் பிழைக்க முடியும். பழைய காலம் மாதிரி நம்ம எதையும் சொல்ல முடியாது. அப்ப அந்த வகையில நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் எடுத்துக்கோங்க. பொறியியல் வல்லுநராக இருந்தாலும் சரி, துப்புரவு தொழிலாக இருந்தாலும் சரி, IAS இருந்தாலும் சரி, IPS இருந்தாலும் சரி, கட்டிடக்கலை நிபுணர் இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்சர் இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கோச்சார பலன்ல மேசராசிக்கு குரு 3ல இருக்கார், சனி விரயத்துல இருக்கிறார். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், சுபவிரயமாக்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணணும். சரி, நம்ம ஜாதகம் சரியில்லை, அவங்க ஜாதகமாக எடுத்து பார்த்துக்கிறணும். இப்படி எல்லாம் நோக்கங்களை கொண்டுதான் ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாக்கிய கணித பிராரம் சனி பயிற்சியில உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது முதல் சுற்றா 2வது சுற்றா அதையும் முதல் சுற்றா 2வது சுற்றா அதையும் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த தடையும் இல்லை. எனவே தயவு செய்து மேசராசி நேயர்களுக்கு உங்க தொழிலோட வேற எந்த தொழிலும் கொஞ்சம் உங்களுடைய அடிஷனலா இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கணித்து கொண்டு செய்தால் விரயச்சனியை சுப விரயச்சனியாக மாற்றிக்கொள்வது எளிது. முருகப்பெருமான் வழிபாடு, எண்கண் 8குடி சிக்கல், திருச்செங்கட்டாங்குடி மிக அற்புதமான விக்னேஸ்வருடைய தலம். அந்த மாதிரி திருத்தலங்கள்ல வழிபடுங்க, வெற்றியை கொண்டாடுங்க. 42% உங்களுக்கு.